விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்ன ஆக போகுது அதிமுக, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் வந்துட்டு அதிமுகவில் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக முன்வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளையுமே உடையிறதா, எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அணி அணியாக பிரிகிறது தான். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் செஞ்ச தவறுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு கட்சியினுடைய தலைமை வந்துட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களை மறுபடியும் கட்சியில் இணைக்கிறது, மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கறது அப்படின்றது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி SDS இருக்கார் இல்லையா, அவர்கள் ஆரம்பிச்சு காளிமுத்து அவர்கள் ஆரம்பிச்சு, ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, OPS அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் அவரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பதவிகளை பறிக்கிறது, கட்சியை விட்டு நீக்கிறது அப்படின்ற அளவுக்கு எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. பட் அதே 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா தவறுகளை திருந்தி மறுபடியும் வந்துட்டு கட்சி வேலைகளை சரியா பண்ணி இனிமேல் பண்ண தப்ப பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அமைச்சரவையில மிக முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றதையும் கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க ஜெயலலிதா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசைக்க முடியாத ஆட்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர் கூட வந்துட்டு அவருடைய சமகால பாலிய நண்பன் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா அரசியல்ல, ஏன்னா அரசியல்ல வந்துட்டு ஆரம்ப புள்ளிகள்ல எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் கூட சேர்ந்து கருணாநிதியா இருந்தாலும் சரி, கருணாநிதி கூட சேர்ந்து எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, பல மேடைகள்ல ஒன்னா பேசியிருக்காங்க. அதை தாண்டி அரசியல் ஒன்னா கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மெம்மேல வரும்போது வந்துட்டு 2 பேருமே அரசியல் பாதைகள்ல நேர் எதிராக முட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் தோல் மேல கை போட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களே பின் நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளா அரசியல் களத்துல மாதிரி மோதிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் சம அனுபவம் அப்படின்றதும் அரசியல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு எம்ஜிஆர் ஒரு படி மேல ஜெயிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வரும்போது வந்துட்டு நடந்த விஷயம் அப்படின்றது அப்படியே தலைகீழ வேற. ஏன்னா எம்ஜிஆரையே எதிர்த்து அரசியல் பண்ண ஒருத்தர் வந்துட்டு இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுவும் வந்துட்டு ஒரு பொண்ணு எப்படி தமிழக அரசியல் களத்துல வந்துட்டு நிற்க முடியும் அப்படின்றது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழக அரசியல் களத்துல ஒரு பெண் ரொம்ப பெரிய அளவுல சாதனை அப்படின்றது பண்ணது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அவங்க கொடுத்த அளவுக்கு ஆட்சி அப்படின்றத வந்துட்டு கொடுக்க முடியாம தவிச்சிருக்காங்க பலர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழம் தின்னு கொட்ட போட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அரசியல்ல வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்த கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அரசியல் அப்படின்றது பண்ணணும்னு வரும்போது தனக்கு கீழே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கட்டுக்கோப்பான ஒரு டீம் அப்படின்றத வைக்கிறாங்க. அது அமைச்சரவையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய அடிமடை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொட்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணி கட்சியை வலுப்படுத்துறாங்க. அவங்க இருந்த வரைக்குமே அடுத்தடுத்து 2 பீரியட் அதிமுக ஆட்சி அமைக்குது. அப்படி இருந்த அதிமுக அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-11 தேர்தல்கள் இருக்கு இல்லையா, தொடர்ந்து தோல்வி அப்படின்றத சந்திக்குது. அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, ராஜ்யசபா தேர்தலா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்களா இருந்தாலும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தோல்வியா இருந்தாலும் அதிமுக என்ன வியூகம் வகுத்தாலும் ஜெயிக்க முடியல அப்படின்ற கொஸ்டின் வருது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு OPS இருக்கார் இல்லையா, OPS ஒரு பக்கம், TTV தினகரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அதிமுக முக்கியமான புள்ளிகளா இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு திமுக பக்கம் போயிட்டாங்க. இவங்களுடைய சண்டைலாம் வந்துட்டு இப்போதைக்கு முடியாது, இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அரசியல் எதிர்காலம் அப்படின்றது அஸ்தமனம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பல முக்கியமான தலைகள் திமுகவுக்கு போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஒரு பலவீனமான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் கட்சியை ரொம்ப பலவீனப்படுத்துற மாதிரி செங்கோட்டையன் மாதிரியான சூப்பர் சீனியர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சியை முன்னின்று வழி நடத்தக்கூடிய, கட்சியை வலுப்படுத்தக்கூடிய தலைவர்கள்ட்ட இருந்து பதவிகளை பறிக்கிறது அப்படின்றது அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுகல இருந்து செங்கோட்டையனுடைய பதவிகள் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பதவிகளையும் நீங்க பறிச்சுக்கங்க, என்னுடைய பதவிகளையும் நீங்க வந்துட்டு பறிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தலைமைக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விதத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் பண்ணது கரெக்ட் தானே. எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதாவோ இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி ஒருத்தர் வந்துட்டு பொது மேடையில் உட்காந்து பேசியிருக்க முடியுமா, இப்படி ஒருத்தர் வந்துட்டு பொது வழியில அரசியல் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்க முடியுமா. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னா சரி, ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னா தப்பா, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் புரியுது. பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ண மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரா அப்படின்றதுதான் இங்கே கேள்வியே.
வரலாற்றிலேயே. ஏன்னா தொடர்ந்து 10 தேர்தல்கள் அதிமுக தோத்துருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் பாதிக்கு பாதி ஒரு 5 தேர்தலாவது ஜெயிச்சு திமுகக்கு சரிசமமான பதிலடி அப்படின்றத கொடுத்து 2026ல பாஜக இல்லைனாலும் பரவாயில்ல, ஜெயலலிதா பண்ண மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட்டணி மூலியமா ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அதிமுக இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படின்றத ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பெற்று தந்திருந்தாரு அப்படின்னா இத்தனை பேச்சுகள் அப்படின்றது வந்திருக்கவே வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கும் நிதர்சனம் அப்படின்றதெல்லாம் புரியாமலாம் கிடையாது. ஏன்னா எவ்வளவு தேர்தல்களில் எவ்வளவு பணம் அப்படின்றதும் செலவு பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம ஓப்பனாகவே பேசணும் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா அப்படின்றது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் செலவிடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து தோற்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்றத தாண்டி அதிமுகவுடைய ஓட்டு பிரியுது அப்படின்றது தான். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு பழகினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள 3வது கட்சி வந்துட்டு ஆட்சியை பிடிக்க முடியாததுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷங்களா இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். உதயசூரியன்ல போட்ட பழகினவங்க உதயசூரியன்ல தான் போடுவாங்க, ரெட்டை இலையில போட்டு பழகினவங்க ரெட்டை இலையில தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி அமைஞ்சு பழகிட்டாங்க. பட் இப்ப திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சமுதாய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அணிக்குன்னு சொல்லி தனியா ஓட்டு இருக்கு, தினகரன் அணிக்குன்னு தனியா ஓட்டு இருக்கு. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை தூக்குனாரு அப்படின்னா தன் சொந்த சமுதாயத்திலேயே 2 பேரும் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். ஸோ அந்த ஓட்டும் 2ஆ பிரியும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி என்னப்பா தப்பா பண்ணிட்டா செங்கோட்டையன், இவருக்கு முன்னாடில இருந்து கட்சியில இருக்காரு, எம்ஜிஆர் பார்த்து நிப்பாட்டினாலும் எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏ மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவர் சொல்லிட்டாரு அதை கேட்கறதுக்கு இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல சர்வ சகலமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு சிவப்பு கம்பளம் பிரிச்சு வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது? அதிமுக மறுபடியும் ஒரே குடையின் கீழே ஒன்று திரள போறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக அப்படின்றது வரப்போதா? இதை தாண்டி வந்துட்டு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி கட்சியை தன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து ஓபிஎஸ் சசிகலாவை ஒதுக்குன மாதிரி செங்கோட்டையனையும் ஒதுக்கி தள்ளிட்டு அரசியல் அப்படின்றது பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துல பல கேள்விகள் சூறாவளி மாதிரி சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆக போகுது அதிமுக, அடுத்த அதிமுகவில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.